ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். எங்களன்பு இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் எண்ணங்களை ஆய்ந்து அறிந்தவராக எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் அறிந்து வைத்து எங்கள் வாழ்வில் எதை நாங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி எது எங்களுக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை நீர் அறிந்து வைத்தவராக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். திருவருகை காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து இந்த நாளிலே உம்முடைய முன்னிலையில் இருக்கின்ற பொழுது உம்மை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தின் முன்னிலையில் வீற்றிருக்கின்ற நாங்கள் ஒரு நிறைவை பெற்றவர்களைப் போல, ஒரு தெளிவுள்ள மனநிறையை பெற்றவர்களைப் போல உம்மோடு நாங்கள் பயணிக்க இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம் இயேசுவே. இந்த எங்கள் பயணம் எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை பல மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் எத்தனையோ தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் துன்பத் துயரங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசுவே, உம் அருகில் வந்திருக்கின்ற எங்களையும் சரி, இந்த அலைவரிசையின் வழியாக உம்மோடு இணைந்து அருளையும் ஆசிரியம் பெற வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகள் அனைவரையும் இதோ உன் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு இயேசு என்று அழைத்து எங்கள் கவலைகளை, எங்கள் மனக்குமுறல்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். இதோ இந்த பாடல் வரிகளின் வழியாக
எங்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் இயேசுவின் படத்தில் எங்களை ஏற்று வழி நடத்தும். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அணையா ஒளியாய். வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அணையா ஒளியாய். வந்தார் மாபரன் இயேசு உயிர் தந்துனை மீட்டார் இயேசு. கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆதவராய் ஒளித்தெழுந்தார். பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆதவராய் ஒளித்தெழுந்தார். போதனைகள் தல தந்து நம்மை வேதனை மீட்டெழ செய்தார். கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசுவே, எங்கள் அன்பு இயேசுவே, எங்களை பாசத்தோடு பராமரித்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனை இறைவா, எங்கள் பாவங்களை அழிப்பதற்காக மனுவுரு எடுக்கக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாங்கள் இது உம்முடைய பிரசன்னத்தின் முன்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உம் உயிரோட்டமுள்ள வார்த்தைகளை எங்கள் உணவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாங்களும் கடந்து வர வேண்டும் என்பதற்காக இதோ முன்னிலையில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். இயேசுவே, 2020ஆம் ஆண்டு திருவருகை காலம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுபட்ட காலமாக
மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக எங்கள் வாழ்விலே சந்தித்திராத எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலே இந்த ஆண்டிலே உடைய முன்னிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுவே. எங்களை அர்ப்பணித்து விட்டோம் அப்பா உம் கரத்தில். ஒவ்வொருவரும் உம்முடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற நாங்கள் நான் யார், என்னுடைய குணநலன்கள் என்ன, என் சிந்தனைகள் என்ன, என் ஒட்டுமொத்த ஆசைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக, அதை தெளிவு பெற்று உம் பாதையில் நாங்கள் நடந்து வர வேண்டும் என்று இதோ உடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம் இயேசுவே. உடைய ஆவின் அபிஷேகத்தை எங்களுக்கு இப்பொழுது தான். பாவிகளாக வந்திருக்கின்ற நாங்கள் உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக, புதுப்பிக்க பெற்றவர்களாக, உம் வார்த்தைகளை தாங்கக்கூடிய இதோ இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் முடிவற்ற பிறகு ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது, எங்கள் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கூட நாங்களும் சுடர் வீசி எரியக்கூடிய ஒரு தீபமாக, உம் அன்பின் ஒளியாக பிரகாசமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று உடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். இதோ உடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கிற எங்களை உடைய ஆவியின் கரத்தினால் எங்களை தொட்டு புனிதப்படுத்தும். உம்முடைய புனிதமிக்க பிரசன்னத்தினால் எங்களை தூய்மையாக்கும். வார்த்தையை கேட்கக்கூடிய, உம் வார்த்தையை உள்வாங்கக்கூடிய நல்ல ஒரு நிலமாக எங்களை மாற்றி இதொரு நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலம் உங்களுக்கும் எனக்கும். காரணம் என்னவென்றால், இறைவன் உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார். நம் அனைவரையும் சந்தித்து நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய அன்பின் குழந்தைகளாக நம்மை வழிநடத்த போகிறார். கடந்த வாரத்தில் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் சிந்தித்தோம். யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவது போல, ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளுமாய் இருந்தது. அந்த வாக்கு நம்மிலே குடிக்கொள்ளப் போகிறது. ஏறக்குறைய 2020 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது நற்கருணையில் வீற்றிருக்கிற நற்கருணை நாது அன்னை மரியாளுடைய உதரத்திலே குழந்தையாக உருவெடுத்து இந்த மண்ணுலகிலே பிறந்து நம்முடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்தி பாவத்தை தவிர அனைத்து இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து கொடிய மரணத்தையும் சந்தித்து உயிர்த்தெழுந்து தந்தையிடம் சென்றார். இதோ அவருடைய வருகைக்காக, இரண்டாவது வருகைக்காக இது உலகமே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய முதல் வருகையை ஒரு விழா போல நாம் கொண்டாட போகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அவருடைய முதல் வருகை இந்த மண்ணுலகில் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதை நாம் அறிந்த ஒரு உண்மையே. இடையர்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சி, ஞானிகளுக்கு கொடுத்த மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட மாபெரும் மகிழ்ச்சியை நீங்களும் நானும் பெறப்போகிறோம். அந்த மகிழ்ச்சியிலே இணைந்து வாழப் போகிறோம். அந்த மகிழ்ச்சி ஒன்றே நமக்கு நிறைவை கொடுக்க போகிறது என்பதை
உணர்ந்துதான் இவருடைய வருகைக்காக திருவருகை காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு ஆழமான சிந்தனையை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்திற்கு கூறியது என்று மத்திய நற்செய்தியாளர் எழுதுகிறார். இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இத்தலைமுறையினரை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? நாங்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து அழவில்லை, இவர்கள் சிறு குழந்தைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், யோவான் வந்த பொழுது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அவர் பேய் பிடித்தவர் என்றார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய உலகம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் என்ன என்பதை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக படம் பிடித்து காட்டிவிட்டார். ஒரு முரண்பாடோடு இருக்கின்ற உலகம் இந்த உலகம். என் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்னை சார்ந்திருக்கின்ற எல்லா சமுதாயங்களையும் என்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற உலகம் தான் இந்த உலகம். முரண்பாடோடு இருக்கின்ற உலகம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனித்தனி ஆசைகளோடு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அந்தந்த மனிதனும் அடுத்தவர்களை என் ஆசைகளுக்கு ஏற்றார் போல நான் இழுத்து செல்ல வேண்டும். எனவே என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆசைகள் உயர்ந்தது, சரியானது, நீதியானது, நேர்மை உள்ளது, நான் என்கின்ற அகத்தை. பரிசேயர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக கண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். நாங்கள் குழலூதினோம், நீங்கள் ஆடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் எங்களோடு மாரடித்து அழவில்லை. ஆக என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு மனிதனையும் நான் இழுக்கின்ற பொழுது நான் எப்படி இறை திட்டத்திற்கு ஏற்றார் போல வாழ முடியும்? நான் எப்படி கடவுளை பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியும்? என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய சுய ஆசைகளுக்காக அடுத்தவர்களை எல்லாம் என்னுடைய வழிக்கு அழைத்து வர வேண்டும் என்றால் இது மனித வாழ்க்கை அல்ல. காரணத்தை அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லி இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணி வாழ்வில் எப்படி வாழ்ந்தார்? அவரும் இறை வார்த்தையை போதித்தார். இறைவனுடைய அரசை இந்த மண்ணுலகில் எடுத்து வருவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அழுக்குகளை வெளியேற்றி அழைத்து வந்தது. அந்த மனிதனுடைய தவற்றினை வெளிப்படுத்தினார், குற்றங்களை வெளிப்படுத்தினார், வார்த்தைகளினால் சாத்தை போல அடித்துக் கொண்டார் ஒவ்வொருவரையும். குற்ற உணர்வுள்ளவர்கள் தேடி ஓடி வந்தார்கள், அவர் பாவத்தில் விழுந்தார்கள். இறை ஆட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார், இறை வார்த்தையை போதித்தார். ஆனால் அவருடைய போதனை, அவருடைய வாழ்க்கை தரம் மாறுபட்டு இருந்தது. இயேசுவை விட போதிக்கின்ற பொழுது மக்களோடு இருந்தார், மற்ற நேரங்களில் அவர் தனிமையை விரும்பினார். ஒட்டக மயிராடை அணிந்து கொண்டிருந்தார், வெட்டுக்கிளியை உண்டு கொண்டிருந்தார், காட்டுத்தேனை குடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மக்களோடு மக்களாக அவர் வாழவில்லை. மக்களை விட்டு தனிமையை விரும்பினார்.
தன்னை இறைவனோடு இணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் இறை வார்த்தை போதிக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவருடைய இதயத்தை குத்தி கிழிக்கின்ற அளவிற்கு அவர் போதித்தார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பேய் பிடித்தவன், அவருடைய தோற்றத்தை பாருங்கள், பேய் பிடித்தவனை போல இருக்கிறான் என்று யோவானை பார்த்தவர்கள் ஏளனமாக பேசினார்கள். ஆனால் மானிட மகன் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், பாவிகளோடு உணவருந்துகின்றார், விபச்சாரிகளோடு உணவருந்துகின்றார், அனைவரோடும் தன்னுடைய உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார். எனவே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பெரும் தீனிக்காரன், பாவிகளுக்கும் நண்பன். ஆக எதை இந்த மண்ணுலகில் இறைவன் செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, யார் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ, அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குறை சொல்லி தன் வழிக்கு அடுத்தவர்களை அழைத்து வர விரும்பினார்கள். எனவே தான் நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் எங்களோடு மாரடித்து அழவில்லை. ஒரு குழந்தைத்தனமான எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேய கூட்டத்தை பார்த்து சாடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த பரிசேய கூட்டத்தை போலத்தான் நாமும் இன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான், எனது, என்னுடையது என்று நான் என்கின்ற அகந்தையோடு இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்தில் எவன் ஒருவன் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்குள் இறைவன் குடிக்கொள்வது கடினம். அவனோடு இறைவன் வந்து தங்கி அவனை வழிநடத்துவது கடினம். ஏனென்றால் அவன் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். இறைவனை ஏற்றுக்கொள்ள அவன் தயங்கி அவரை முழுவதுமாக புறந்தள்ள விரும்புகிறான். எனவே இயேசு என்னும் இந்த மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமோ அப்பொழுது சுயநலத்தை அழித்து பிறர் நலத்தை அணிந்து கொண்டு அடுத்தவர்களோடு நம்முடைய அன்பின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டியதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் திருவருகை காலம். அந்த திருவருகை காலத்திற்காகத்தான் நாம் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அதன் அடிப்படையிலே நீங்களும் நானும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். அந்த பாவம் கழுவப்பட வேண்டும். அந்த பாவத்தை கழுவப்பட்டு அவர் நம்மிலே குடிக்கொண்டு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் தந்தையினுடைய அருகிலே. அவருடைய வருகை தான் நமக்கு இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசுவின் வருகை நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இயேசுவின் வருகை நம்மை முழுவதுமாக அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இயேசுவின் வருகை நான் என்கின்ற அகந்தை, என் சுயநலம் அனைத்தும் என்னிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த திருவருகை காலம் உங்களுக்கும் எனக்கும் பயனற்றதாகத்தான் போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவை அனைத்தும் பல நேரங்களில் வெற்றியை தந்திருக்கின்றன, தோல்விகளை தந்திருக்கின்றன. ஆனால் இறைவனுடைய பிரசன்னத்தோடு எடுத்திருக்கிற முடிவுகளில் அந்த வெற்றி நிரந்தரமாக நம்மோடு இருந்திருக்கும். ஆனால் இறைவனுடைய பிரசன்னம் இல்லாத வெற்றி ஒரு சில நேரங்களில் பனி போல கரைந்து ஓடிவிடும். எனவே இந்த இயேசுவின் வருகைக்காக நாம் நம்மை தயாரிக்கின்ற பொழுது அவருடைய திருக்கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். அடுத்தவர்களை நம்முடைய சுயநலத்திற்காக அழைப்பதை விட நம்மை பிறரோடு இணைத்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்மை பிறரோடு அடுத்தவர்களோடு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எனவே இந்த எண்ணங்கள் நம் உள்ளத்தின் ஆழத்திலே எழ வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். அதற்காக இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாம் மண்டியிட்டு ஜெபிப்போம். கண்களை மூடி நம் அனைவரையும் அவருடைய அன்பின் பாதையில் வழிநடத்தக்கூடிய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
இது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை நன்கு அறிந்தவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக, என்றும் அவருடைய பிள்ளைகள் நாம் என்பதை அவர் நிராகரிக்கவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம் பாவங்களை மட்டும் அவர் போக்குவதற்காக வரவில்லை, மாறாக நம் விண்ணப்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னவர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவர், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவர், இதோ நம் மத்தியிலே மனிதனாக பிறக்க வருகிற தெய்வத்திடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய மன்னாட்டுக்களையும் நம்முடைய கவலைகளையும் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை வழிநடத்தக்கூடியவர். இதோ விண்ணப்பத்தை கேட்பவரிடம், நம் கண்ணீரை காண்பவரிடம், சுகம் தரும் இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே. அன்பு இயேசுவே, இது ஒரு நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாங்களாக இருக்கட்டும், அலைவரிசையின் வழியாக இல்லத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்தோடு கரங்களை விரித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்கள் மனதில் எழுகின்ற ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கினீர். ஒளி உண்டாகுக, இருள் அகன்று போக கடவதாக, வானத்து விண்மீன்கள் உண்டாகுக, கடல் வாழ் மீன்கள் உயிரினங்கள் உண்டாகுக என்று உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உருவாக்கி அவை அனைத்தையும் உம்முடைய அன்பினால் எங்களையும் படைத்து அதை அனுபவிக்க இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மண்ணுலகில் அனுப்பி வைத்து எங்கள் அன்பு இயேசுவே, இது எங்கள் தேவைகள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணித்து நீரே அதை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, வழிநடத்தக்கூடியவராக, உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று இது உடைய முன்னிலையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்யக்கூடிய அன்பு இயேசுவே, இது உம்முடைய கரம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். கானாவூர் திருமணத்திலே 6 கற்சாடிகள் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த கற்சாடிகளின் மீது
உம்முடைய பாசமுள்ள கரத்தை நீட்டி ஆசீர்வதித்திர இந்த கற்றாடிகள் அனைத்தும் திராட்சை பழரசத்தை தாங்கியதாக சுவை மிகுந்த திராட்சை பழரசத்தை கொடுத்ததை போல காற்றும் கடலும் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது அதனுடைய அலைகளை தாங்க முடியாமல் உம்முடைய சீடர்கள் கண்ணீரோடு கதறுகிற பொழுது உம்முடைய கரத்தை நீட்டி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டது அமைதியாக அழைத்து சென்றவரே, இது எங்களுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் கடல் அலைகளைப் போல எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது தகப்பனே, இப்படி அன்பின் கரத்தை நீட்டி எங்கள் வாழ்க்கையின் கடலுடைய சீற்றத்தை அகற்றி அமைதியின் பாதையில் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று இயேசுவே, இதை எங்களின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி எங்கள் அன்பு இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று உம்முடைய பாதத்தில் அவன் அர்ப்பணித்து உம்மிடம் ஜெபித்தானே இயேசுவே. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணானவள் உம்மை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் உம்முடைய திரு பாதங்களை பிடித்த ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கதறி அழுதாலே, அந்த பெண்ணை போல இதோ தன்னுடைய பிள்ளைக்காக உம்மிடம் ஓடோடி வந்து நூற்றுவர் தலைவர் கதறி எழுதானே, யாயிரமிடம் அழுதானே, இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடம் ஓடோடி வந்து கண்ணீரோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்ற பொழுது அப்பானின் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் விரும்புகின்றாயா, நீர் நம்புகிறாயா, நீர் விசுவசிக்கிறாயா, உமக்கு சித்தம் உண்டு என்றால் இதோ எங்களை குணமாக்கும் என்று அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கதறி எழுந்தது போல எங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், அதை அனைத்தையும் நீரே தூய்மைப்படுத்தி உம்முடைய அன்பினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவே எங்களை கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. இதோ நம் விண்ணப்பத்தை கேட்டவரிடம் நம் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான நாட்களிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், வழிநடத்த போகிறார் என்ற ஆசையோடு அவர் முன்னிலையில் வந்திருக்கின்ற உங்களையும் என்னையும் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்பதோடு சேர்ந்து
இயேசுவின் வருகை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அந்த செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி, தங்கள் கிடைகளை காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர் சென்று சொன்னார், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று வானதூதர் அன்று இடையர்களுக்கு கொடுத்ததை போல, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்களுக்கு எனக்கு மட்டும் போதாது. குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்காக நாம் செபிப்போம். நம் இந்திய தேசம் முழுவதுமாக இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த செய்தி ஒவ்வொருவருடைய மானிட மகனுடைய மனிதனுடைய இதயத்தில் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக செபிப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தை இந்த மாபெரும் நற்செய்தி தொட வேண்டும் என்று செபிப்போம். துன்பத்தில் துவழுகின்ற பிள்ளைகள், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்காக செபிப்பந்த நாளில் குறிப்பாக தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் 3 வேளையும் உணவு உண்டு கொண்டிருக்கின்றோமே, நமக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விவசாய பெருமக்களுக்காக இந்த நேரத்தில் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து செபிப்போமா? நாம் உண்ண வேண்டும் என்பதற்காக, நாம் பசியாற வேண்டும் என்பதற்காக, நமக்கு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ டெல்லி மாநகரிலே அனைவரும் அமர்ந்து கொண்டு மௌனமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விவசாய பெருமக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அனைத்தையும் இழந்தவர்களாக, சொத்துக்களை இழந்தவர்களாக, நிம்மதி இழந்தவர்களாக, இதோ தங்களுடைய உரிமைகளுக்காக, நம்முடைய உணவுகளுக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளை ஆண்டவர் தம் கரத்தினால் அரவணைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர்களை எந்த விதமான தீய சக்திகளும் அணுகக்கூடாது என்பதற்காக, அவர்கள் எடுத்திருக்கின்ற போராட்டங்கள் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக, அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, வெற்றியோடு அவர்கள் தங்களுடைய இல்லம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளே, வாழ்வு தரும் உணவை இந்த நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஊனுடலுக்கு தேவையான உணவுகளை விவசாய பெருமக்கள் உங்களுக்காக எனக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இந்த விவசாய பெருமக்களை ஆண்டவர் கரத்தினால் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தேவன் அவர்களோடு உணர்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எந்த அளவிற்கு இஸ்ராயேல் மக்களோடு ஆண்டவர் மேகத்தூள் வழியாகவும் நெருப்புத்தூள் வழியாகவும் எதிரிகள் அவர்களை தாக்க முடியாமல் பாதுகாத்து வழிநடத்தி சென்றார்கள். செங்கடலில் அவர்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது பாதம் நனையாமல் அவர்களை அழைத்து மறுகரைக்கு அழைத்து சென்றார்கள். துன்பத்திலிருந்து மறுவாழ்வுக்கு, மகிழ்ச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அதே போல இந்த விவசாயி பெருமக்கள் ஒவ்வொருவரையும் துன்ப கடலிலிருந்து, வேதனை கடலிலிருந்து, துயர கடலிலிருந்து, கடன் என்கின்ற கடலிலிருந்து முழுவதுமாக இறைவன் பாதுகாத்து அவர்கள் அந்த டெல்லி நகரை விட்டு வெளியே வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் அவர்களுக்காக போராடவில்லை, நம் ஒவ்வொருவருக்காக போராடுகிறார்கள். நம் உரிமைக்காக போராடுகிறார்கள், நம்முடைய உணவுக்காக போராடுகிறார்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் தன் கரத்தினால் அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கு எந்த தீங்கும் நெருங்காமல், எந்த துயரங்களும் அவர்களை தாக்காமல் அப்பா அவர்களை உங்களுடைய அன்பின் நிழலில் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறோம். அவர்களை காப்பாற்றும் தகப்பனே, அவர்களை வழிநடத்தும் தகப்பனே, அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரக்கின்றவதாக
அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உச்சம் தலைவத உள்ளம் கால்வரை உடைய திரு ரத்தம் தெளிக்கப்பட கடவதாக. எந்த அசுத்தங்களும் அவர்களுக்குள்ளே நுழைந்து அவர்களை மாற்று திசையில் அழைத்து செல்லாமல் எடுத்த முடிவுகளில் நிலையாக நின்று வெற்றியின் பிள்ளைகளாக அவர்கள் திரும்பி வரக்கூடிய அந்த தைரியத்தையும் உடனிருப்பையும் அவர்கள் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவே நீ பார்த்து செபிக்கிறவப்பா. அவர்களோடு சேர்ந்து எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. வெள்ளிக்கிழமை என்றால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். உடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். உம் கரத்தை எங்கள் சிரசின் மீது வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு எங்கள் சிந்தனைகளை தூய்மையாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களை தூய்மைப்படுத்தி என்று நாங்கள் உம்மோடு பயணித்து வருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பலனை இறைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.